நான் இப்போ ப்ரெசென்ட்டில் கேட்டுட்டு இருக்கிற பாட்டு சம்போ சிவ சம்போ சாங். அதான் ஒரு 4-5 பாட்டு, ஒரு 6-7 பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். எப்போயுமே கேட்டுகிட்டே இருப்பேன் 6-7 பாட்டு. அந்த பாட்டு மட்டுமே தான் கேட்பேன். அதில் ஒரு பாட்டு சம்போ சிவ சம்போ நாடோடிகள் படத்தில். அதில் ரொம்ப பிடிச்சது அந்த பொண்ணு அந்த ஹீரோ கை நீட்டுவாங்க. கை நீட்டும் போது அவங்க திரும்ப பதிலுக்கு கை கொடுப்பாங்க. அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற பால் கூட கீழே விழுந்துட்டோம். சைக்கிளில் கொண்டு போகும்போது பால் கூட கீழே வந்துடும். அந்த விழுந்த பால் கூட எடுத்து அடிப்பாங்க. அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அங்கே வச்சுருக்க இளநீ கூடு, அந்த இளநீ எடுத்து அடிப்பாங்க. அங்கே இருக்கிற இளநீ எடுத்து அடிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டு என்ன கேட்டுட்டு இருக்கேன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் படத்தில் முருகன் சாங், இந்த அறுவடை முருகா அந்த சாங் கேட்டுட்ருக்கேன். அது சிலம்பரசன் பாடின பாட்டு. அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சிலம்பரசன் வாய் ரொம்ப பிடிக்கும். அவன் பாடுறது ரொம்ப அழகாக இருக்கும். பாடுறதுன்னா அவன் வாய் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டில். அப்புறம் இன்னொன்று, அவன் காலர் ஒரு பக்கமாக இறங்கியிருக்கும். சைடில் பார்த்தோன்னா ஒரு பக்கமாக காலர் இறங்கியிருக்கும். அந்த காலரோடு சேர்த்து அந்த சட்டை கொஞ்சமாக அப்படி சைடில் இறங்கியிருக்கும். அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று, அவன் கையில் கட்டியிருக்கிற சிகப்பு கயிறு, அந்த கயிறு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவன் கட்டியிருக்கிற கயிறு ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது அது நல்லாயிருக்கு. அப்புறம் அவன் எப்பவுமே கயிறு கட்டியிருப்பான். இப்போ கொஞ்ச நாளாக கட்டுறது இல்லை. கொஞ்ச நாளாக கட்டி நான் பார்க்கல. ஒரு சில வருடங்களாக அவன் கையில் கயிறு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வருடங்களில் அவன் கையில் கருப்பு கயிறு எப்பவுமே இருக்கும். கருப்பாக ரவுண்டாக போட்டு அவன் கையில் எப்பவுமே கயிறு இருக்கும். அவன் கையிலையும் கயிறு இருக்கும், என் கையிலையும் கருப்பு கயிறு இருக்கும். நானும் எப்பயுமே கருப்பு கயிறு, மாதா கயிறு கட்டிகிட்டு இருப்பேன். அப்புறம் வேறு என்ன பாட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் கேட்டுட்ருக்கேன்னா, ஜெய்ஹிந்த் படத்தில் என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, இந்த சாங் ரொம்ப கேட்டுட்ருக்கேன். அதில் ரொம்ப பிடிச்ச லைன் என்னென்னா, என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. அந்த சாங் எனக்கு, அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன பாட்டு, கஜேந்திரா படத்தில் கஜா வராண்டா சாங், அது எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அது எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் என்ன பிடிக்கும்னா, கஜேந்திரன் அந்த விஜயகாந்த் வச்சிட்ருக்காங்கல்ல ஒரு ஆயுதம், அந்த ஆயுதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆயுதத்தை தூக்கிட்டு விஜயகாந்த் நடந்து வர்றது செம்மையாக இருக்கும். அந்த ஆயுதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு இடத்துல போய் இறங்கிடுவாங்க. அவங்க இறங்கிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் அறிஞ்சிட்டு, அங்கே நடக்கிற ஆபத்துகள், அங்கே நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கையில் தூக்குற ஆயுதம், அதை அழிக்கிறதுக்கு அவங்க கையில் தூக்குற ஆயுதம், அந்த ஆயுதம் அழகாக இருக்கும். அந்த ஆயுதத்தை தூக்கிட்டு கையில் அப்படி கம்பீரமாக நடந்து வர்றது செம்ம அழகாக இருக்கும். அப்புறம் அந்த ஆயுதம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆயுதத்தை விஜயகாந்த் கையில் தூக்கிட்டு வர்றது தான் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும். அப்புறம் அதில் அந்த பாட்டிலே தெரியும், கஜா வராண்டா சாங் செம்ம சூப்பர் சாங். அந்த படம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அந்த கையில் அந்த ஆயுதத்தை தூக்கிட்டு வர்றது அவ்வளோ அழகாக இருக்கும். நிஜமாவே நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஆயுதத்தோட விஜயகாந்தை பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அப்புறம் இன்னொரு பாட்டு என்ன கேட்பேன்னா, கில்லி படத்தில் வர அர்ஜுனர் வில்லு, அந்த சாங் தான் இப்போ திரும்ப கேட்பேன். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். அப்புறம் என்ன பாட்டு கேட்பேன்னா, வேறு என்ன பாட்டு கேட்குறது, காஞ்சனா படத்தில் வந்துட்டாயா அந்த சாங் கேட்பேன். திரும்ப அந்த சாங் கேட்பேன். அப்புறம் வேறு என்ன பாட்டு, வாரிசு படத்தில் தீ தளபதி உன்னை பார்த்து சிரிச்சா, அந்த சாங் ரொம்ப கேட்பேன். என்னை பார்த்து யாராவது சிரிச்சாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் நக்கல் பண்ணி சிரிச்சாங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஒரு சிலவங்களுக்கு எனக்கு நக்கல் பண்ணி சிரிச்சா பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வம்புக்கு என்னை பார்த்து நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. அப்புறம் நான் மாதா கிட்ட யார்கிட்ட சொல்லிவிடுவேன். மாதாவே என்னை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். அவ்வளோதான். கேமரா கொண்டு போய் வாய்க்குள்ளே வச்சு காமிக்க முடியாது சாமி அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். என்னை பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சாலே எனக்கு பிடிக்காது. நிஜமா எனக்கு ரொம்ப பிடிக்காத எனக்கு ஒரு விஷயம் என்னை பார்த்து நக்கல் பண்ணி சிரிக்கிறது. ஆமாம். அப்புறம் வேறு என்ன பாட்டு கேட்பேன்னா, வேறு என்ன பாட்டு, அதில் இன்னொரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தொப்பி எடுத்து மாட்டுவாங்க. தொப்பி இல்லை கொலை. அது என்னன்னா, அந்த சீனில் அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, தொப்பி எடுத்து மாட்டுற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே அது 2 பாட்டாக இருக்குது அந்த பாட்டு. அந்த 2 பாட்டில்
அந்த ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு பாட்டில் ரொம்ப பிடிச்சது வந்து தொப்பி எடுத்து மாட்டுற சீன். அந்த தொப்பி எடுத்து மாட்டுவாங்க, பின்னாடி இருக்கவங்களும் தொப்பி எடுத்து மாட்டுவாங்க. அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அது பிடிச்சது அந்த தொப்பி எடுத்து மாட்டுற சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன பாட்டு கேட்பேன், கில்லி படத்தில் அந்த பாட்டு. அப்புறம் ப்ரெசண்டில் நான் கேட்டுட்ருக்கிற பாடல்கள் இந்த பாடல்கள் தான். இப்போதைக்கு நான் கேட்டுட்ருக்க பாட்டு என்னென்னா, இப்போ ப்ரெசண்டில் நான் கேட்டுட்ருக்க பாட்டு என்னென்னா, முருகன் பாட்டில் முருகன் சாங், அந்த சிலம்பரசன் பாட்டுன்னு முருகன் சாங்கு கேட்டுட்ருக்கேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதில். அப்புறம் சம்போ சிவ சம்போ சாங் கேட்டுட்ருக்கேன். அந்த பாட்டு எப்போயுமே கேட்டுகிட்டே இருப்பேன். சம்போ சம்போ சிவசம்போ எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பேன். தினம் ஒரு நாளைக்கு கேட்டுகிட்டே இருப்பேன். அத்தனை தடவை கேட்பேன் நான். அப்புறம் ஜெய்ஹிந்த் படத்தில் என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, அந்த சாங் கேட்டுகிட்டே இருக்கேன். இந்த 3 பாடல்கள் இப்போ ப்ரெசண்டில் கேட்குறேன். திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து வேறு பாட்டு கேட்பேன். வேறு பாட்டுன்னு இதில் இந்த நான் சொன்ன பாடல்கள்லேயே திரும்ப திரும்ப வேறு பாடல் கேட்பேன், அவ்வளோதான். இன்னொரு பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். என்ன பாட்டுன்னா, அது என்ன பாட்டு, அது என்ன பாட்டு, லியோ படத்தில் ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் ஆரம்பிக்கும். அதில் த்ரிஷா ஒரு பக்கமாக இருப்பாங்க, ஒரு பக்கமாக படுத்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு பொம்மை, ஒரு ஒரு ஸ்டாச்சு வந்து கீழே விழும்போது அவங்க என் தேய்ச்சி சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கேட்பேன் அடிக்கடி அந்த பாட்டு கேட்பேன். இன்னொரு பாட்டு, பயங்கரமான பாட்டு ஒன்று இருக்குது. என்னென்னா, என்ன பாட்டு அது, பயங்கரமான பாட்டு. அந்த பாட்டை நம்ம லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு ஹெட்செட்டை 2 பக்கமாக காதில் வச்சுக்கிட்டு தனியாக இருந்து கேட்டோன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு. அது என்ன, அது திடீர்னு பாடல் ஞாபகம் வரல. அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குன்றதோட பயங்கரமாக தெரியும் அந்த பாட்டு, நிஜமாவே.